ஒருவேளை நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆண்டவரை உண்மையா பின்பற்றுவது ஒரு சவால். ஆண்டவரை உண்மையா நம்புவது ஒரு சவால். ஏன்னா அது இஸ் நாட் ஈஸி. நிறைய மனுஷர்களுக்குள்ள தைரியம் இருக்கலாம், பலன் இருக்கலாம், மேன் பவர் இருக்கலாம், மணி பவர் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சோ உண்மையா ஆண்டவரை நான் நம்புறேன். உண்மையா இந்த எதை எடுத்தாலும் மேபி இட்ஸ் அ வெரி லாங் ப்ராஜெக்டா இருக்கலாம், ஒரு 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 பெரிய டைம் எடுத்து செய்யற காரியங்களா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலையில இந்த மாதத்துல நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு முன்பாக போறீங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பீங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா டெஃபினெட்லி ப்ளீஸ் உங்க மனசை தேற்றி கொடுங்க. நிறைய சவால்கள் உங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைகளுடைய ரிசல்ட் என்ன ஆக போகுது, எந்த குரூப் எடுக்க போறாங்க, என் குடும்பம் என்ன ஆக போகுது, என் குடும்பத்துக்குள்ள பிளவுகள் இருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ள உடைந்து போய் கிடக்கிறது, என் குடும்பத்துக்குள்ள குடி இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள கஞ்சா இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி தாண்டி போவேன்? விசுவாசிங்க, விசுவாசத்தோடு இருங்க. நான் எல்லாருக்குமே நீங்க எனக்கு போன் பண்ணும்போது அநேகருக்கு நான் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பா நீங்க பாத்துக்கங்க, ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க, டெய்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, டெய்லி அவரோடு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நீங்க பாத்துக்கங்க, உமக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பதில் உண்டு அதுல. சோ அதனால்தான் விசுவாசம், ஒரு உண்மையான மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? அது தானா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, நான் நம்பிக்கையா இருக்கிறதுனால கிடையாது. விசுவாசம் ஒரு 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 கணவன் மனைவி மேல வைக்கிறது ஒரு விசுவாசம், மனைவி கணவன் மேல வைக்கிறது விசுவாசம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல வைக்கிறது ஒரு விசுவாசம். என் பிள்ளை கைவிடாது, என் பிள்ளைங்க என்னை இப்படி நடத்துவாங்க, என் கணவன் கைவிட மாட்டார், என் மனைவி கைவிட மாட்டார். இதெல்லாம் எப்படி சொல்றோம்? ஏன் நம்ம கர்த்தருக்காக சொல்லக்கூடாது? ஏன் நம்ம கர்த்தர் மேல பாரத்தை சுமத்தி விட்டு நம்ம சொல்லக்கூடாது? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, கர்த்தர் எனக்காக, கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எந்த வழியில ஓடினாலும் எனக்காக என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்டிப்பா செய்வார். சோ தாவீது போயிட்டு கோலியத்தை அடிக்கும் போது 5 கூழாங்கல் அவர் கையில இருந்தாலும் ஒரு கூழாங்கல்ல தான் விசுவாசத்தோடு அடிச்சாரு. ஒரே கூழாங்கல்ல அவன் கவுந்தடிச்சுக்கிட்டு மரித்து போனான்றத நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசங்கள் நமக்குள்ள கண்டிப்பாக தேவை.